அனைவருக்கும் வணக்கம். இது குரலோவியம். நாம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறோம். கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி கலெக்டர். கலெக்டருக்கு நிகரான நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இருப்பார்கள். அவர்களுக்கு அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இருப்பார்கள். அப்புறம் அரசு ஊழியர்கள், அடுத்து கடைநிலை ஊழியர்கள் எல்லாரும் இருப்பார்கள். கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே மனிதர்கள் தான். ஆனால் கலெக்டருக்கும் கடைநிலை ஊழியருக்கும் வித்தியாசம் இருக்கு. கலெக்டர் கடைநிலை ஊழியருக்கும் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு, அவங்கவுங்க செய்யக்கூடிய வேலையோட சிறப்பை பொறுத்து வித்தியாசம் இருக்கு. அதனால தான் வள்ளுவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, பெருமைங்கிற அதிகாரம் 972வது குறள். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளார போறவங்க, ஒர்க் பண்றவங்க எல்லாருமே மனிதர்கள் தான். ஆனால் அவங்க செய்யற வேலைக்கு தகுந்த மாதிரி அந்த சிறப்பு வேறுபடுது அப்படிங்க. இப்போ கலெக்டரும் கடைநிலை ஊழியரும் ஒன்றாக மாட்டார்கள் என்பது இந்த பொருள். பிறப்பால் யாரையும் பேதம் பார்க்கக்கூடாது, பிறப்பினால் அனைவரும் சமம் என்ற கருத்தை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். அதே நேரத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்றது, எல்லா உயிர்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதில்லை. வள்ளுவர் கல்வி, அறிவு, பிறப்பு, இந்த மாதிரி தொழில், இதிலெல்லாம் உயிர்னு சொல்றப்போ மனிதர்களை மட்டும்தான், மனிதர்களுக்குத்தான் கல்வி, மனிதர்களுக்குத்தான் அறிவு, மனிதர்களுக்குத்தான் சிறப்பு, தொழில், இதெல்லாம் மனிதர்களுக்காக தனியாக சொல்லப்பட்டது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். மீண்டும் ஒரு குரலோடு சந்திப்போம். நன்றி.